ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சிம்பிளான ஒரு ஆட்டுக்கால் பாயா ரெசிபி தாங்க. இது தோசை கூட, சப்பாத்தி கூட, பரோட்டா கூட, அப்புறம் அப்பங்கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குக்கர் சூடாகிடுச்சுங்க. இல்லை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் நான் ஊற்றுறேன். இப்போ இல்லை கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம், 4 ஆட்டுக்கால் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. மஞ்சப்பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையே நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கால் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதை இப்போ கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிடுவாங்க. இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துட்டேங்க. இப்போ இது வேகிறதுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி நான் சேர்த்துக்கிறேங்க இதில் வேகிறதுக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறோங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டுக்கிறோம். நம்ம இப்போ விசில் போட்டு ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்கிறோங்க. நம்ம ஒரு 8 விசில்னாலும் வச்சு எடுத்துக்கணுங்க. அப்படின்னா தான் நமக்கு அந்த கால் நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ பாயாக்கு நம்ம தேங்காய் அரைப்பு ரெடி பண்ணிக்கிறோங்க. அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் திருவி எடுத்துருக்கேன். இப்போ இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். 4-5 கேஷ்யூ நட்டு நான் சேர்க்குறேங்க. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. இப்போ முதல்ல நம்ம இதை ஒரு வாட்டி நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நமக்கு அந்த அப்போ தான் இந்த கேஷ்யூ நட் தேங்காய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகும். நம்ம முதலே தண்ணி ஊற்றி அரைக்கும் போது திப்பாக நிற்கும் அந்த கேஷ்யூ நட்டு இதெல்லாம். அதனால தான் நான் முதல்ல தண்ணி ஊற்றாமல் ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மைய அரைச்சி எடுத்துக்கிறோம் பேஸ்ட்டாக. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க, இது இப்போ நல்ல மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேங்காயோட திப்பு ஒன்றும் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை இருக்கட்டும். இப்போ நம்ம பாயா ரெடி பண்ணிக்குவோம். காலை நான் வேக வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேங்க. எனக்கு 8 விசில் வச்சுட்டு வேகலைங்க. அப்போ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 3 விசில் நான் எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக எனக்கு 11 விசில் வச்சு எடுத்திருக்கேங்க நான். இப்போ நம்ம பாயா ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த பாத்திரம் சூடாகிடுச்சிங்க. இல்லை கொஞ்சம் நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. இதில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, கொஞ்சோண்டு கடற்பாசி, ஒரு அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடயே சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி நான் குறுக்க கீறி வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இது இப்போ கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறோம். நம்ம உரப்புக்காக இதில் நான் பச்சை மிளகாய் தாங்க சேர்த்துருக்கேன். மிளகா பொடி ஒன்றும் நான் சேர்க்கலை. 2லேருந்து ஒரு 3 பச்சை மிளகாய் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாவோட உரப்பை பொறுத்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது இப்போ அதை கொஞ்சம் மடங்கி வந்திருக்குங்க வெங்காயம். இப்போ எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் ஒரு தக்காளி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே நான் சேர்த்துக்கிறேன். இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது நான் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். நம்ம கொஞ்சம் வதங்கி வர்றதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சோண்டு போது ரொம்ப இல்லை, வதங்கி வர்றதுக்கு மட்டும்தான். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்திருக்குங்க. இப்போ இதில் நம்ம பொடி வகையை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடிங்க,
1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் பொடிங்க. நம்ம ஏற்கனவே கால் வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருப்போம். இப்போ எதுக்கும் கொஞ்சம் மஞ்சள் பொடி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. பொடி வகை சேர்க்கும்போது நான் சிம்மில் வச்சு தாங்க நான் சேர்த்துருக்கேன். நம்ம ஹையில் வச்சு சேர்க்கும்போது சிலப்போ போட்டதுக்கு அதுக்கு அரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் இப்போ எல்லாம் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. மசாலா கொஞ்சம் வதங்கி வர்றதுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு போட்ட மசாலாலாம் பச்சை வாசனை போய் நல்லா குக்காகி வந்திருக்கு. இப்போ இல்லை நம்ம வேக வச்ச அந்த ஆட்டுக்காலை சேர்த்துக்கிறோம். நான் கொஞ்சம் சூப்போடு நான் சேர்க்குறேன். அதனால் ஒன்றும் இல்லைங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயே இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் நான் சேர்த்துக்கிறேங்க. இல்லை மிக்ஸி கழுவுன கொஞ்சம் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த பாயாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இது இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க மூடி போட்டு. இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேணால் உப்பு உரப்பு எல்லாம் பார்த்துக்கலாங்க. எனக்கு உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இதை மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கலாங்க. எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வரும். அதுக்கு தான் 2 நிமிஷம் சிம்மில் போட்டுக்கிறேன் நான். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அமுத்திக்கலாம். அடுப்பை அமுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெப்பர் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ அடுப்பை அமுத்திக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சிங்க. இது தோசை கூட, சப்பாத்தி கூட, பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெர்ரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.